வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி, பேரரசுகள் மோதிய நிலம், விடுதலைக்காக எழுந்த மக்கள், உள்நாட்டு போர்களும் இன மோதல்களும் ஒரு கண்டத்தின் வரலாற்றை மாற்றிய ஆவணப்படத் தொடர். ஆப்பிரிக்க நாடுகளின் போர்கள், புரட்சிகள் மற்றும் மறக்கப்பட்ட வரலாறு. இதோ வருகின்றது இன்றைய காணொளி. காயங்களுடன் எழுந்த நாடு ருவாண்டா நாட்டின் பிற்காலம். போர் முடிந்தது, ஆனால் அதன் வலி முடியவில்லை. ருவாண்டாவில் துப்பாக்கிகள் மௌனமாயின, ஆனால் மனங்கள் இன்னும் சத்தமாய் அழுது கொண்டிருந்தன. 100 நாட்களில் அழிந்தது ஒரு தலைமுறை. அதன் பின் மீதமிருந்தது காலியான வீடுகள், அடையாளமற்ற கல்லறைகள் மற்றும் உயிரோடு இருக்கும் குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் அல்ல, கொல்லப்பட்டவர்கள், கொன்றவர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், சிலர் உறவினர்கள். இந்த உண்மை ருவாண்டாவின் மிகப்பெரிய காயம். புதிய அரசு ஒரு கேள்வியை எதிர்கொண்டது: நாம் எப்படி மீண்டும் ஒரே நாடாக வாழப் போகின்றோம்? பழிவாங்கலா அல்லது மன்னிப்பா? சிறைகள் நிறைந்தன, ஆனால் எல்லோரையும் சிறையில் அடைக்க முடியவில்லை. அதனால் ஒரு பழைய முறை மீண்டும் உயிர்த்தெழுந்தது: கசாசா நீதிமன்றங்கள். இந்த நீதிமன்றங்களில் நீதிபதிகள் மக்களே, சாட்சியாளரும் மக்களே, குற்றம் சாட்டப்பட்டவரும் மக்களே. விசாரணையில் உண்மை வெளிப்பட்டது, கண்ணீரே தீர்ப்பாக விழுந்தது. மன்னிப்பு எளிதாக வரவில்லை. சிலர் மன்னித்தனர், சிலர் மௌனமாக இருந்தனர். ஆனால் ஒரே விஷயம் புரிந்தது: பழிவாங்கல் நாட்டை மீட்டெடுக்காது. ருவாண்டா முன்னேற முயன்றது. கல்வி, சுகாதாரம், பெண்களுக்கான அதிகாரம், இவையே மீட்பின் ஆயுதங்களாக மாறின. பெண்கள் இந்த மீட்பின் முன்னணியில் நின்றனர். இன்று ருவாண்டா நாட்டின் உலகிலேயே அதிகமான பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் நாடுகளில் முன்னணி வகிக்கின்றது. இந்த மாற்றம் இயல்பாக நடந்தது அல்ல, வலியிலிருந்து பிறந்த ஒரு தீர்மானம். ஆனால் காயங்கள் முழுமையாக ஆறவில்லை. நினைவு சின்னங்கள் இன்னும் நின்று கொண்டிருக்கின்றன. அவை மறப்பதற்கு அல்ல, நினைவில் வைத்துக் கொள்வதற்காக. ருவாண்டாவின் கதை ஒரு அதிசயம் அல்ல, அது ஒரு எச்சரிக்கை கொண்ட வழிகாட்டும் காலத்தின் கண்ணாடி. மனிதன் எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்க முடியும் என்பதையும், அதே மனிதன் எவ்வாறு மீண்டும் மேலே எழ முடியும் என்பதையும் சொல்லும் உண்மை கதை. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம்